ஆக்சுவலாக இப்போ கோச்சிங் வந்து இந்த வீக் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஆயுத பூஜை ஹாலிடேஸு அது இதுன்னு சொல்லிட்டு 27th ஃப்ரைடே இல்லையா? ஆமாம், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்குமே நான் பயங்கர பிஸியாக இருக்கேன். அதனால் கோச்சிங் வந்து என்னால் இந்த வீக் இன்டேக் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆன் 30th மண்டே, நெக்ஸ்ட் மண்டே 30th அக்டோபர் அப்போது கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் திருப்பி. அதாவது இந்த கோச்சிங்னால் ஒர்க் ஷாப் என் கூட வந்து தங்கி படிக்கிறதுக்கு. இப்போ ஒரு இஷ்யூ என்ன ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கிட்ட 6 லெவல் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் டு 6th லெவல். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 6th லெவலில் வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு லெவலை நான் சூஸ் பண்ணி அந்த லெவலுக்கு 6 பேர் யார் பேர் கொடுக்குறாங்களோ அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான என்னோடய பிளான். ஆனால் இப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் என்கிட்ட என்கொயரி பண்ணுறவங்க எனக்கு இந்த லெவல் வேணும் இந்த லெவல் வேணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான லெவல்ஸ் பிக் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க. பார்த்ததுக்கு டேரட் கார்டு லெவல் வேறு இப்போ புதுசாக போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ டேரட் கார்டு லெவலையும் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ 7th லெவல் இல்லையா? ஸோ டேரட் கார்டு லெவலும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அவங்கவுங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலையும் சொல்லி உங்கள் பேரையும் கொடுங்க. ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி என்னால் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 6 ஸ்டூடெண்ட்ஸ் யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த அவங்கவுங்களுக்கு என்னென்ன 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அவங்க பே பண்ணி அந்த லெவல் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று என்னோடய லேப்டாப்பில், டேபில், மொபைல், இது மூணு விஷயம் இருக்குது. அது போக டிவி, 4 பேருக்கு என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேயா? அதுக்கப்புறமா அவங்கவுங்க லிங்க் அனுப்பிச்சிட்டா, இல்லை நாங்கள் எங்கள் மொபைல்லே பார்த்துக்குறோம் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் உங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக என்கிட்ட உங்களோட டவுட்ஸு, கொஷின்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நைட்டு பூரா அதே வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறோம். ஸோ தாராளமாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். போன வாரம் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வீடியோஸ் பார்ப்பாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம். எங்கள் வீட்டில் இருந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் பக்கம்தான். போயிட்டு அன்னன்னைக்கு அவங்கவுங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருது. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாலாம் இருந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு மேலே டவுட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா 2 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க போன தடவை. டவுட்ஸ் கேட்பாங்க. டவுட்ஸ் கேட்டுட்டு அவங்க டவுட்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணேன். அது அவங்களோட இருந்த ஒர்க் ஷாப்பை வீடியோ எடுத்து போடலான்னு தான் நினச்சேன். பட் தே வர் நாட் கம்ஃபர்டபுள். அதனால் ஐ வாஸ் நாட் வில்லிங் டு டூ. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நான் விரும்பலை. அதனால் ஐ டிடன்ட் டூ. ஸோ பட் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததில் பிடிச்சதை நம்ம செய்கிறது. இன்னொன்று, அவங்க இருக்கும்போதே நம்மளே அவங்களுக்கு டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். மெய்டு, குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆளே இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த குக் அதை சமைச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அந்த 3 நாளும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வரைக்கும் போயிட்டு காய்கறி என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலை நீங்களே சூஸ் பண்ணி அந்த லெவலுக்கு பேரை கொடுங்க. ஸோ அந்த மாதிரி 6 பேர் என்னால் அகாமடேட் பண்ண முடியும். 30th 30ஆம் தேதியிலேருந்து 30, 31st அண்ட் 1st நவம்பர். ஓகேயா? 3 நாளைக்கு என்னால் அகாமடேட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், யார் யார் பேர் கொடுக்கணுமோ. இன்னும் ஒரு 1 வீக் டைம் இருக்குது. காசு பே பண்ணி உங்களோட எந்த கோர்ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான சீட்டையும் புக் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ப்பா. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் அபவுட் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை ரெஃபர் பண்ணிக்கலாம்.